இங்க நடுக்கடல்ல தனியா மாட்டிட்டு இருந்த ஒரு பொண்ணு புதுசா பிறந்த அவ குழந்தையோட டயப்பரை சேஞ்ச் பண்றதுக்காக அதை எடுத்து கடல்ல தூக்கி போடுறான். பல நாட்களா பயங்கர பசியில இருந்த அவ அந்த டயப்பரோட ஸ்மெல்ல அங்க நிறைய குட்டி மீன்கள் வர்றதா கவனிக்கிறான். அதை பார்த்ததும் சடனா அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அந்த கண்டெய்னர்ல இருந்த மெட்டல் பீஸ் ஒன்னை எடுத்து கத்தி மாதிரி அதை கடல்ல தூக்கி போட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்றான். எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் ஒரு மீன் கூட அதுல மாட்டல. அதனால பசி அதிகமாகி ஃபுல் டயர்ட்ல அப்படியே அந்த கண்டெய்னர்ல விழுந்துடுறான். அவன் நம்பிக்கையை இழந்துட்டு இருந்த டைம்ல திடீர்னு மேல ஒரு பிளைட் பறக்கிறதா பாக்குறான். சடனா அவளுக்கு ஒரு ஐடியா வந்து வேகமா அந்த கண்டெய்னர் உள்ள போயிட்டு உள்ள இருந்த ஒரு உடஞ்சி போன கண்ணாடி துண்டை எடுத்துட்டு மேல வர்றான். அந்த கண்ணாடி துண்டை சன்லைட் ரிஃப்ளெக்ஷன் மூலமா அவங்க கவனத்தை இவ பக்கம் திருப்ப பாக்குறான். ஆனா யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த பிளைட்டும் அங்க இருந்து போயிருது. அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் உள்ள நிறைய ஹெட்போன் இருக்கிறதா பாக்குறான். உடனே அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபிஷிங் நெட் மாதிரி ரெடி பண்றான். அதுக்கப்புறம் அந்த நெட்டை கடல்ல போட்டு அதுக்குள்ள அவ குழந்தையோட டயப்பரை தூக்கி போடுறான். அந்த ஸ்மெல்லுக்கு நிறைய குட்டி மீன்கள் அங்க வர ஆரம்பிக்குது. கரெக்டான டைம்ல அந்த நெட்டை தூக்கி பாக்குறப்ப அதுல மீன்கள் மாட்டி இருக்குது. உயிர் தப்பிக்க வேற வழி இல்லாம அந்த மீனை அப்படியே பச்சையா சாப்பிடுறான். அதுக்கப்புறம் அவளுக்கு சர்வை பண்ணிடலாம்னு கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அந்த கண்டெய்னர்ல ஒரு பக்கம் ஓட்டை இருந்ததால டெய்லி அது உள்ள வர்ற தண்ணியோட அளவை மெஷர் பண்ணி ஒரு அளவுக்கு மேல வந்ததும் அதை வெளியே தூக்கி ஊத்திடுறான். அங்க இருந்து யாராவது அவளை ரெஸ்கியூ பண்ண வருவாங்கன்னு நம்பி ஒரு பேப்பர்ல SOSன்னு எழுதி அங்க இருந்து நிறைய பிளாஸ்டிக் டப்பாக்கள்ல வச்சு அதை கடல்ல தூக்கி போட ஆரம்பிக்கிறான். போக போக அந்த கண்டெய்னர் உள்ள தண்ணியோட லெவலும் குறைய ஆரம்பிச்சு சிச்சுவேஷன் கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிக்குது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் நைட்டு திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டு கண்டெய்னர் மேல வந்து பாக்குறான். பார்த்தா அந்த கடல்ல மிதந்து வந்த இன்னொரு கண்டெய்னர் அவ கண்டெய்னர் மேல மோதி இருக்கும். அந்த டைம்ல அவ போன்ல திடீர்னு சிக்னல் வந்து அவ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஹஸ்பண்ட் எப்படியும் நம்மள காப்பாத்திருவாருங்கிற நம்பிக்கையில கஷ்டப்பட்டு அவ அந்த காலை அட்டன் பண்ணி பேசும்போது ஆர்மியில இருந்து அவர் பார்டரை கிராஸ் பண்ணும்போது மாட்டிக்கிட்டதாகவும் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சாகுறதுக்கு முன்னாடி இது என்னோட கடைசி கால் குட் பாய்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அதை கேட்டதும் அவன் மனசு உடஞ்சி போயிடுறான். இருந்தாலும் புதுசா பிறந்த அவ குழந்தைக்காகவாவது எப்படியாவது உயிர் வாழணும்னு முடிவு பண்றான். போக போக தண்ணியோட லெவல் அதிகமானதால கண்டெய்னர் உள்ள அவ தூங்குற இடமும் தண்ணியால மூழ்கிடுது. இதுக்கப்புறம் கண்டெய்னர் உள்ள கூட போக முடியாம கண்டெய்னர் மேலேயே இருக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுவும் நிரந்தரம் இல்லாம அந்த கண்டெய்னரை மெல்ல மூழ்க ஆரம்பிக்குது. இதோட அடுத்த பார்ட்டுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.